இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. குடு குடு. ஸ்ரீஜா ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி ஒரு புடவைய நான் பார்த்ததே இல்ல. இந்த புடவை எவ்வளவு விலை இருக்கும்? நீ காஸ்ட்லியா தானே எடுப்ப? ஆமா, இந்த புடவையோட விலை 10 லட்சம் ரூபாய். 10 லட்சம்? புடவைக்கு யாராவது 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவாங்களா? நான் மருமகளா வந்ததுக்கு அப்புறம் என் அத்தை கொண்டாடுற முதல் கல்யாண நாள். என் அத்தைக்காக நான் எவ்வளவு லட்சம் வேணாலும் செலவு பண்ணுவேன். அத்தை, நாளைக்கு நீங்க கல்யாண நாள் கொண்டாடும் போது ஃபங்க்ஷனுக்கு நீங்க இந்த புடவை தான் கட்டணும். மாமா, நீங்களும் இந்த வேஷ்டி சட்டையை தான் போடணும். ஸ்ரீஜா அண்ணி, நீங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க. ஆல்ரெடி இசை அண்ணி உங்களுக்கு முன்னாடியே அம்மாக்கு புடவையும் அப்பாக்கு வேஷ்டி சட்டையும் எடுத்து கொடுத்துட்டாங்க. இத பாரு பல்லவி, நீ சின்ன பொண்ணு. யார் முதல்ல வந்ததுங்கிறது முக்கியம் இல்ல. இந்த வீட்டோட மூத்த மருமக ஸ்ரீஜா தான். ஸ்ரீஜா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நடக்க போற முதல் ஃபங்க்ஷன். ஸ்ரீஜா எடுத்து கொடுக்கிற புடவையை தான் சுபத்ரா அண்ணி கட்டணும். அதுதான் முறையும் கூட. உனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது, அமைதியா இரு. ஆரம்பிச்சிட்டா. அண்ணி, புடவை வாங்கிக்கோங்க. ஸ்ரீஜா ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கா. அதுவும் உங்களுக்கு ஏத்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கா. அண்ணி, நீங்க ஸ்ரீஜா புடவையை தான் கட்டணும். சாதாரண புடவையா அவ வாங்கிட்டு வந்திருக்கா. புடவையோட விலை 10 லட்சம் ரூபாய். இப்படி ஒரு புடவைய நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அம்மா, நீங்களே சொல்லுங்கம்மா. சுபத்ரா, எந்த மருமக வாங்கிட்டு வந்த புடவைய கட்டணும்னு நீ தான் முடிவு பண்ணணும். அண்ணி, சொல்லுங்க அண்ணி. ஸ்ரீஜா கொடுத்த புடவை தான் கட்டிக்கு போறேன்னு சொல்லுங்க அண்ணி. பல்லவி அம்மா, இன்னொரு நாள் நான் அந்த புடவையை கட்டிக்கிறேன். நாளைக்கு நான் ஸ்ரீஜா எடுத்து கொடுத்த புடவையை கட்டிக்கிறேன். அவதான மூத்த மருமக.